உங்களுக்கு மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்த முதல் டிஷ் எது? ஆக்சுவலி சார் நான் ஹோட்டலில் ஒரு 2-3 வருஷம் தான் இருந்துட்டு வெளில வந்தேன். காரணம் என்னென்னா, ஹோட்டல்ஸில் நான் சமைச்சு ஒரு டிஷ் ஆக்கணும்னா, அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடக்காது. 10 வருஷம் ஆகும் அதுக்கு. 10 வருஷம் அந்த அந்த கிரைண்டர் இருந்து அதுக்கப்புறம் எனக்கு அந்த இருந்த 2-3 வருஷத்துல இதெல்லாம் கற்றுக்கிட்ட அப்புறம், ஐ யூஸ்ட் டு ஒர்க் வித் ஷெஃப் இஷ்டியாக் குரேஷி, இம்தியாஸ் குரேஷின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு ஒரு டிஷ் பண்ணி காட்டினேன், பிடிச்சது. பட் என்றைக்குமே ஆஸ் அ ஜூனியர் லெவல் ஷெஃப் நான் ஒன்று சமைச்சு காட்டினேன்னா, அது ஷெஃப் பேரில் தான் வெளில போகுமே தவிர என் பேரில் வெளில போகாது. ஸோ அதில் ஒரு ஃபிஷ் அண்ட் சேனை வச்சு ஒரு கபாப் ஷெஃப் பண்ணி மெனுவில் போட்டார். அப்போ எனக்கு என்ன பெருமைன்னா, நான் பண்ணி ஷெஃப் அதை மெனுவில் போட்டிருக்கார். பட் நான் பண்ணி அதை மெனுவில் போடணும்னா மினிமம் 10 வருஷம் ஷெஃப், எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் ஆகிறதுக்கு முன்னாடி என்னால் போட முடியாது. உங்கள் பேர் வரணுன்னா பண்ணலாம், பேர் வராது. ஸோ எனக்கு பேர் பெருசு இல்லை, அந்த டிஷ் பண்ணுறது. அந்த மாதிரி நிறைய என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம். என்ன பண்ணுவோம், ஷெஃப் கேபின் இருக்கும், அவர் கேபினில் உட்காந்துருப்பார். ஒரு 5 மணி டைமில் டீ சாப்பிடுவார். ஓகே, ஸோ அந்த டைமில் டக்குன்னு டீயோடு சேர்ந்து நம்ம ஒரு டிஷ் பண்ணியிருக்கோம் கூட அது ரெடி கொண்டு போய்ட்டு ஷெஃப் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்காங்க. அந்த மாதிரி தினம் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்போம். அது பண்ணுறதுனால எங்களுக்கு ப்ராக்டிஸ். சடனாக ஏதோ ஒரு டிஷ் அவர் பிடிக்கலாம். ஓகே, ரைட் ட்ரை, இதை எப்படிடா பண்ண சொல்லி கொடுறா, இதை அந்த மெனுவில் போட்டுரும். பெருமை.